அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. விட்டமின், இரும்பு சத்து, அப்புறம் வந்து மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. பரஸ்பரம் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கவங்க வந்து அதிகமாக குடல் எடுத்து சாப்பிட்டோம்னா, ஆட்டுக்குடல் வந்து சாப்பிட்டோம்னா குடல் புண்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால காரம் இல்லாமல் வெறும் மஞ்சள், சீரகம் அந்த மாதிரிலாம் அரைச்சி ஊற்றிலாம் செய்வாங்க. நான் வந்து அதுக்கு வந்து என்னென்ன பண்ணேன்றப்ப என்ன மாதிரி குழம்பு வச்சேன்றதை பார்க்கலாம். இது வந்து மிளகு, சீரகம் கொஞ்சம், பட்டை 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் வந்து கசகசா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, அதை வந்து தனியாக எடுத்து வச்சு அதோடு சேர்த்து முந்திரியும் சேர்த்துக்கணும். முந்திரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் திக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து பொரிகடலை சேர்த்துக்குருவாங்க. முந்திரி இல்லைன்னா பொரிகடலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். குழம்பு வந்து திக்காக இருக்கிறதுக்காக தான் அது சேர்க்கிறது. தேங்காயும் சேர்ப்போம், இருந்தாலும் அதுவும் சேர்க்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லாமே சின்ன வெங்காயத்தில் தாங்க செய்கிறது. சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமாவது போடணுங்க. கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து எல்லாமே சேர்த்து வதக்கிடணும். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து 4 வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். ஏன்னா வத்தல் கொஞ்சம் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரமானு. அப்புறம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு தேங்காயும் அதே சேர்த்து வதக்கிக்கிடலாம். கொஞ்சமாக மல்லி இருந்தால் மல்லி தனியாக வறுக்கலாம், இல்லாட்டி மல்லி பொடி இருந்தாலும் இது கூட சேர்ந்து வறுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கணும். அரைச்சோம்னு வச்சோம் அப்போ சூடோடு அரைக்கக்கூட, ஆற வச்சு தான் அரைச்சிக்கணும். இப்போ வந்து மட்டன் வந்து விலை கூட இருக்கிறனால நீங்கள் குடல் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா விலையும் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த பல்லெல்லாம் மட்டன் சாப்பிட்டோம்னா ஓட்டையில் போய் சேர்ந்துக்கிறோம், எடுக்கிறது கஷ்டம். அது குடல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், நம்ம சாப்பிட்றது ஈஸி, பல்லு சிக்காது. இப்போ வந்து அரைச்ச பின்னாடி தனியாக குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக, ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம். சோம்பும் போட்டு வதக்கும் போது சோம்பு போட்டு வறுத்துருப்போம். அதனால் வந்து இதில் சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதுவுமே சின்ன வெங்காயம் வந்து நான் எல்லாமே பொடியாக கட் பண்ணி, சின்ன வெங்காயம் கூடுதலாக போடும்போது கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்குன்றதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் கட்டர்லேயே போட்டு தக்காளி பண்ணேன். ஏன்னா தக்காளி வந்து கட் பண்ணி போடுறத விட நம்ம கட்டரில் போட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்சி ஊற்றினா ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லி நான் அரைக்காமல் கட்டரில் போட்டேன். கட்டரில் போட்டு பண்ணும்போது இந்த நல்லா மேஷ் பண்ண மாதிரி ஆயிரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். அரைச்சதை விட கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி தான் மசாலா வந்து ஏற்கனவே வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் மசாலா வந்து. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இதில் எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்கிடுவோம். அது மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஜீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு அப்புறமேல் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம போட தேவையில்லை. ஏன்னா நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டு வதக்கி அரைச்சதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட தேவையில்லை. அப்புறம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இந்த வேக வச்ச ஒரு குடலை வந்து எடுத்த உடனே வந்து நம்ம அப்படியே வேக வச்சு போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் என்ன சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2, 3 தடவை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு சுடு தண்ணி வச்சு அதில் வந்து அதை ஊற்றி அப்படியே கொஞ்சம் வேக விடலாம், கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் போகணுன்னா உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்ச மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சுடு தண்ணியிலே வந்து குடல் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இதாயிரும். அதே சமயம் உப்பு போட்டு இது பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லு இருக்காது. நல்லா ஒரு குடல் வந்து நல்லா சுத்தமானது மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். உப்பு போட்டு கழுவும்போது நல்லா 2, 3 தடவை கழுவிட்டோம்னா வாசனையே வர, கொஞ்சம் கூட துளி கூட வாசனை வர. சில சமயம் நம்ம குக்கர் விசில் வரும்போது வாசனை வரும், அது கழுவும்போது கூட தெரியாது. விசில் வரும்போதே ஒரு மாதிரி குடல் வாசனை வரும். குடல் வீசுது, வீடுவெல்லாம் வீசும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படி நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் இது பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. பளிச்சுன்னு ஆயிரும், வாசனையே இருக்காது. இப்போ வந்து கழுவின குடலை வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விசில் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பொடி சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து நல்லா ஒரு 2, 3 நல்லா எப்படின்னு பார்த்துக்கணும். குடல் வந்து கொஞ்சம் நல்லா இலசாக இருந்தால் 3 விசில் போதும், இல்லாட்டி ஒரு 5 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்புல இருக்கிறத தனியாக எடுத்து அதை வந்து தனியாக வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த குடலையும் சேர்த்து போட்டு வதக்குனிங்கன்னா அது ஒரு குடல் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்.
இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ண பிறகு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பார்க்குறக்கே கமகமன்னு வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நல்லாவும் வெந்துருந்துச்சு. கிரேவியும் நல்லா வந்துருச்சு. சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி குடல் வந்து நீங்கள் செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சிம்பிளான ஈஸியான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். விட்டமின் B12 இருக்குது. அதனால் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்குடல். பாஸ்பரஸ் வந்து குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது.